ஓம் கம் கணபதே நமக. ஓம் குருவே நமக. தனக்காரகன், பணக்காரகன், புத்திரகாரகன், பாக்கியகாரகன், மங்களகாரகன், மகிழ்ச்சிகாரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்க போகும் அன்புள்ள நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்ச் மாதம் 3ஆம் தேதி திங்கக்கிழமை விநாயகருக்குரிய வளர்பிறை சதுர்த்தி வழிபாடு. உங்கள் வீட்டில் கோடி கோடியாய் பணம் சேர இந்த ஒரு எளிய பொருளை உங்கள் வீடு முழுக்க நீங்கள் தூவி விடுங்க. ஒரே நாளில் உங்கள் தலையெழுத்து மாறும். ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு மாறும். உங்களோட வாழ்நாளும் சரி, உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறைகளும் சரி, மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பெறும். போதும் போதும்னு சொன்னாலும் பணமும் சரி, தங்கமும் சரி, சொந்த வீடு சரி, சொத்தும் சரி, அதே மாதிரி அத்தனை ஐஸ்வர்யங்களும் சரி, 16 செல்வங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும். அதே மாதிரியே பணம் உங்கள் வீட்டில் மழையாய் பொழியும், பணம் மலையாய் குவியும். போதும் போதுன்னு சொன்னாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுவும் கிடைக்கும். அதேமாரி உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதுவும் கிடைக்கும். கேட்டதும் கிடைக்கும், கேட்காததும் கிடைக்கும், எதிர்பார்த்ததும் கிடைக்கும், எதிர்பார்க்காததும் கிடைக்கும். அதேமாரி எல்லா நல்ல செய்திகளும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அது உங்களை தேடி வரும். பணம் சேரும், பணம் தங்கும், பணம் பெருகும், பணம் வளரும். அதேமாரி பணம் பல வழியில் வரும். 10 திசையில் பணம் வரும். அதேமாரி உங்களோட வாழ்நாளும் சரி, உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறைகளும் சரி, மிகப்பெரிய கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்வாங்க. அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. சரிங்களா? நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க. அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த அமாவாசைக்கு அடுத்து வர 4வது நாள் தான் இந்த சதுர்த்தி வழிபாடு, வளர்பிறை சதுர்த்தி வழிபாடு. நம்ம வாழ்க்கையில் அதாவது 4ஆம் இடம்ன்றது சுகபோகஸ்தானம். சரிங்களா? அதாவது நம்ம வாழ்க்கையில் 12 ராசிக்கு அந்த 12 இடம் இருக்குது பார்த்தீங்களா? 4வது இடம்ன்றது சுகபோகஸ்தானம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கோடிக்கணக்கான பணம், மிகப்பெரிய மாளிகை மாதிரி வீடு, அதேமாரி நல்ல திருமண வாழ்க்கை, அதேமாரி நல்ல வேலை, அதேமாரி வியாபாரத்தில் கோடிக்கணக்கில் லாபம், இப்படிப்பட்ட இதெல்லாம் அதேமாரி லாட்டரி யோகத்தை தரக்கூடிய இந்த இடம் தான் இந்த 4வது இடம். அப்படிப்பட்ட இந்த அமாவாசைக்கு அடுத்து வர இந்த 4வது நாளில் தான் இந்த வளர்பிறை சதுர்த்தி வழிபாடு வருது. இப்படிப்பட்ட அந்த விநாயகருக்குரிய இந்த சதுர்த்தி வழிபாட்டு அன்னைக்கு நான் சொல்கிற இந்த எளிய பொருளை உங்கள் வீடு முழுக்க நீங்கள் தூவி விடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களை தேடி வரும். அதே மாதிரி இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 எளிமையாக வழிபடக்கூடிய கடவுள் யாருன்னா விநாயகர். எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கட்டும், நம்ம நினைச்சாவே போதும், ஓடோடி அதை நமக்கு கொடுப்பாரு. நம்ம வாழ்க்கையெல்லாம் நம்ம அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட விஷயம் நம்ம தகுதிக்கெலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் நினைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம விநாயகரை நோக்கி ஒரு வார்த்தை கேட்டால் போதும், அதை உடனே கொடுப்பாரு. அதனால தான் அவர் முதற் கடவுள்னு சொல்லுவாங்க. அதனால தான் விநாயகருக்கு ஒவ்வொரு தெருவிலையும் கோயில் இருக்குது. அப்படிப்பட்ட விநாயகரை நம்ம கோயிலுக்கு போய் தான் விநாயகரை வணங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மஞ்சளோ சந்தனமோ மண்ணோ அல்லது மாட்டு சாணமோ இதை பிடிச்சி வச்சு கூட நம்ம விநாயகரை நம்ம வணங்கினோம்னா அந்த நம்ம எந்த இதில் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோமோ அந்த உருவத்தில் அவர் இறங்கி நமக்கு அருள் பாலிப்பார். அப்படிப்பட்ட ரொம்ப 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 எளிமையாக, உலகத்திலே எளிமையாக, அதாவது நம்ம வீட்டிலே விநாயகர் இப்போ நம்ம ஒரு சந்தனத்திலேயோ மஞ்சள்லையோ இல்லை மண் உருண்டையாவோ பிடிச்சு வச்சு நம்ம விநாயகரை வணங்கினோம்னா நம்ம எந்த உருவத்தில் நம்ம வணங்குறோமோ அந்த உருவத்தில் அவர் இருந்து நமக்கு அருள் பாலிப்பார். அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே ரொம்ப 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 ஈஸியாக வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் தான். அதே மாதிரி எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்கட்டும் அதை ஈஸியாக கொடுப்பாரு. நமக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும். சரிங்களா? அதாவது ரொம்ப நம்ம வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிச்சாலும், தீராத கடனாக இருந்தாலும் சரி தான், எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி தான், விநாயகரை நம்ம வணங்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் உடனே நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு கஷ்டமோ அதை நீக்கிடுவார். நம்ம வாழ்க்கையில் அது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி ஆகிடும். அப்படிப்பட்ட நாளைக்கு வளர்பிறை சதுர்த்தி நான் சொல்கிற அந்த எளிய பொருளை உங்கள் வீட்டில் மட்டும் நீங்கள் தூவி விட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும், துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும், நோய் நீங்கி ஆரோக்கியம் பிறக்கும், கடன் நீங்கி செல்வம் பிறக்கும், வறுமை நீங்கி மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும், தடைகள் நீங்கி மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கி நல்ல எதிர்காலம் பிறக்கும், இனிய பொற்காலம் பிறக்கும், மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும். ஒரே நாளில், ஒரே வாரத்தில், ஒரே மாதத்தில் உங்கள் வாழ்க்கை ஓகோன்னு மாறும். உங்களோட வளர்ச்சியை பார்த்து நீங்கள் சும்மா அசந்து போவீங்க. அப்படிப்பட்ட இந்த வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு நான் சொல்கிற அந்த எளிய பொருளை உங்கள் வீட்டில் தூவி விட்டு பாருங்கள். நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு கோடியாக உங்கள் வீட்டுக்கு மாறும். அதாவது
இப்படிப்பட்ட அந்த வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் செல்வம் சேரும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கண் திஷ்டி தீய சக்தி எல்லாமே நம்ம வீட்டை விட்டு விரட்டி அடிக்கும். அதே மாதிரி வந்து கணவன் மனைவி ஒற்றுமை, பணம், சொந்த வீடு, சொத்து, குழந்தைங்க, நல்ல வேலை, அதே மாதிரி வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்துவீங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக நடந்துட்டு போகும். அதாவது ஒரு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத ஒரு ஒரு சம்பவம் அது. சரிங்களா? இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒவ்வொரு நாளுமே அது நடந்த பிறகு அவர் வாழ்க்கையில் விநாயகரை நினைக்காத நேரமே கிடையாது. எப்பவும் காலையில் இருந்தாலும் விநாயகரை வணங்கிட்டு தான் ஒரு ஆஃபீஸுக்கு போவார். ஆஃபீஸுக்கு போனாலும் அவர் விநாயகரை வணங்கிட்டு தான் வேலையை ஆரம்பிப்பார். அந்த மாதிரி அவர் வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளை வந்து நடத்தியிருக்காரு விநாயகர். அப்படிப்பட்ட அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியை வந்து அவர் சொன்னார். சரிங்களா? மறக்க முடியாத ஒரு அதிசயம் அது. சரிங்களா? அவர் வாழ்க்கையில் எப்பவுமே அதை நினச்சி அவர் சந்தோஷப்படுவாராம். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியை வந்து விநாயகர் வந்து ஒரு அதிசயத்தை வந்து அவர் வாழ்க்கையில் பண்ணார். என்னன்னா, அவர் ஒரு பெரிய செல்ஃபோன் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. சரிங்களா? இவர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சார்னா, செல்ஃபோன் கம்பெனியில் அந்த செல்ஃபோன் தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருள்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு வீடே கட்டுறோம். வீடு கட்டணும்னா நம்மகிட்டேவா சிமெண்ட்டு, செங்கல் எல்லாம் நம்மகிட்டேவா இருக்குது? கிடையாது. நம்ம வாங்கி தானே கட்டுறோம். மணலாக இருக்கட்டும், ஜல்லியாக இருக்கட்டும், சிமெண்ட்டாக இருக்கட்டும், செங்கல்லாக இருக்கட்டும், கம்பியாக இருக்கட்டும், சரிங்களா, மரச்சாமானாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம காசு போட்டு வாங்கி தான் நம்ம வீடு கட்டுறோம். அதே மாதிரி செல்ஃபோன் கம்பெனியில் அவங்களே வச்சுருக்க மாட்டாங்க அந்த பொருளை. அவங்க வந்து வேற ஒரு அதை அந்த அந்த பொருளை தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டேருந்து அவங்கள வந்து வெண்டார்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து வாங்கி தான் ஒரு பணம் கொடுத்து வாங்கி தான் அதை வந்து அவங்க செல்ஃபோனாக தயாரிப்பாங்க. சரி, அந்த கவராக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக் பொருட்களாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஒரு சப்ளையர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை செய்கிறார். வேலை செய்யும்போது ஒரு பரவாயில்லாமல் ஒரு மீடியமான ஒரு சம்பளம்னு வச்சுக்கலாம். குறைவான சம்பளம்னு சொல்ல முடியாது, அதிகமான சம்பளம்னு சொல்ல முடியாது. ஒரு மீடியமான சம்பளம், ஒரு 20-25,000 ரூபா வாங்குறாரு. அப்போ அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 12,000 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த கம்பெனியில் ஒரு பொண்ணை வந்து ஒரு லவ் பண்ணுறாரு. சரிங்களா? ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அப்போ அந்த பொண்ணு ஒரு லவ் பண்ணுது. 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த கம்பெனியில் வந்து ஒரு அறிவிப்பு வருது. என்னென்னா, 2,000 பேரை வேலையை விட்டு தூக்கி ஆகணும். சரிங்களா? இப்போ வந்து கம்பெனி வந்து நஷ்டத்தில் போயின்னு இருக்குது. 2,000 பேரை வேலையை விட்டு அனுப்பணும். அதாவது தேவைப்படும் போது ஒருத்தருங்க 4 பேராக வந்து கம்பெனியில் ஆள் சேர்ப்பாங்க. வேணான்னா உடனே விரட்டி அடிச்சிடுவாங்க. அதான் இந்த தனியார் கம்பெனிலாம். 2,000 பேர் வேலையை விட்டு அனுப்பணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. சரிங்களா? அதில் இவர் பேரும் வந்துடுது. சரிங்களா? ஒரு பொண்ணை மெயின் என்னென்னா, அவர் வந்து அங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த கம்பெனியில் வேலையில் இருந்தால் தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த பொண்ணு அந்த வீட்டில் சொன்னால் கூட, அவங்க வீட்டில் சொன்னாலும் பையன் என்ன வேலை செய்கிறான்னு, எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு அதுக்கு ஒரு ரீசனபிளாக சரின்னு கொடுப்பாங்க. இவன் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டா எங்கேருந்து கொடுப்பாங்க? அதுக்கடுத்து இவன் வேறு எங்கேயாவது கம்பெனிக்கு போயிட்டானா நாளைக்கு வந்து அவங்க அந்த பொண்ணை கூட அவங்க பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த பொண்ணோட வீட்டில் இந்தாம்மா இந்த மாதிரி அவன் எங்கேயோ இருக்கிறான், நாங்கள் சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும் கூட ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவன் பயப்படுறான். ஏன்னா வேலையை பார்த்துல, ஐயோ நம்ம லவ் அவ்வளோ தானே, இப்போ இந்த கம்பெனி விட்டு நம்ம வேலையை விட்டு தூக்கிட்டா நம்ம அதுக்கடுத்து நம்ம கஷ்டத்தில் இருப்போம். நாளைக்கு அந்த பொண்ணு வீட்டில் வந்து பொண்ணே சொன்னாலும் வந்து பையன் வேலையில் இல்லாமல் இருக்கிறான்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம வேலை எப்போ கிடைக்குமோ தெரில. அதுக்கடுத்து நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ, அந்த பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இவனுக்கு ஒரே பயம். அப்போ இவனை வந்து வேலையை விட்டு தூக்குற நாளும் வருது. சரிங்களா? வருது. அப்போ இவருடைய மேனேஜர் இருக்காங்க பற்றி, அவரும் சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து ஒரு 4:30 மணிக்கா வந்து நீ வந்து ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். ஏன்னா இன்றைக்கி தான் உன்னோட கடைசி ஒர்க்கிங் டே. ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், இன்னும் ஒரு 4:30 மணிக்கா வர சொல்லியிருக்காங்க அப்படின்னதும் இவர் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்ன செய்யறதுனே தெரியல. அப்போ வந்து விநாயகா ஏன்னா சொல்லிட்டாங்க, எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அதேமாதிரி அன்னை முழுக்க வந்து அத்தனை பேரை வேலையை விட்டு அனுப்பிச்சினே இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நேரம். சரிங்களா? இவருக்கு 4:30 மணிக்கு போய் அங்கே அந்த ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் போனால் அவங்க தான் வந்து இந்த மாதிரிப்பா இன்றைக்கி தான் உன்னோட கடைசி நாள், நீ வேலையை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரம் வந்து ஒரு 4:30 மணி சாயங்காலம். இவர் அப்படியே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். இவருக்கு வந்து அந்த வேலை போகுதுன்றதை விட அவரோட, ஏன்னா இதுக்கடுத்து அந்த பொண்ணை பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இது விநாயகான்னு ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும்னு பார்க்குறாரு. அதேமாதிரி 4:30 மணி ஆகுது. இவர் சரி வேறு வழி இல்லாமல் நம்ம மேனேஜர்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு இவர் போனால் அந்த ஹச்ஆர் அங்கே இல்லை. சரிங்களா? இல்லை. உடனே அவர் வந்துட்டார். அப்புறம் வந்து வந்த பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு வந்து இவரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. சரிங்களா? அவர் ஆனால் போய் பார்த்தாரு, ஹச்ஆர் அங்கே இல்லை. உடனே வந்து இவர் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு அப்புறம் வந்து இவர் மேனேஜர் கேட்குறாரு, சார் நான் போய் பார்த்தேன், அந்த ஹச்ஆரில் யாருமே இல்லை அப்படின்னதும்
உடனே ஒரு ஹச்ஆருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி அந்த ஹச்ஆர் என்னன்னா அவர் செல்ஃபோனை யாரோ மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். அந்த செல்ஃபோனை எடுத்து போனவங்களை போய் அந்த செல்லை வாங்கிட்டு வரதுக்கு அவர் போயிட்டார் இருக்கு. அந்த நேரம் பார்த்து அன்னைய டேட் முழுக்க யார் யாரெல்லாம் வேலையை விட்டு அனுப்பிட்டாங்களோ அந்த லிஸ்ட்டை மட்டும் அவங்க அந்த வெளிநாட்டு அந்த கம்பெனிக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த கம்பெனி உள்ளவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. இதுதான் இன்றைக்கி நீங்கள் சொன்ன அத்தனை 2000 பேரை நாங்கள் அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு அரௌண்டு ஒரு 2000 பீப்புள் அனுப்பிச்சி விட்டாங்க. இவர் பேர் தப்பிச்சிட்டுது. ஏன்னா அந்த நேரம் ஒரு போனார், ஹச்ஆர் அங்கே இல்லை. ஹச்ஆர் செல்ஃபோனை ஹச்ஆரோட செல்ஃபோனை யாரோ மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை போய் நம்ம செல்ஃபோனை வாங்கிட்டு வரணும்னா அவர் எழுந்து போயிட்டார். அந்த நேரம் இவர் போய் பார்த்தாரு, ஹச்ஆர் இல்லை வந்துட்டார். நான் போய் பார்த்தேன் ஹச்ஆர் இல்லைன்னதும் இவர் பேர் தப்பிச்சிட்டுது. உடனே அந்த லிஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து அமுச்சு விட்டாங்க. அதில் இவர் பேர் இல்லை. ஏன்னா அப்போ போயிருந்தால் தானே இவரையும் இது பண்ணுறதுக்கு. அப்புறம் அந்த அந்த கம்பெனிலேயும் ஓகே இது வரைக்கும் போதும், இதுக்கு அடுத்து நீங்கள் யாரையும் வேலையை விட்டு தூக்க வேணாம் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டுது. இவர் தப்பிச்சிட்டார். அப்புறம் இவர் சூப்பர்வைசர்ட்டையும் சொன்னார் நான் போனால் இல்லைன்னதும் அப்புறம் ஹச்ஆர்ட்ட பண்ணும்போது சரி போதும் இது இதுக்கு மேலே இல்லை, நான் செல்ஃபோனை எடுக்கிறதுக்காக போயிட்டேன். அப்புறம் கம்பெனிலேருந்து சொல்லிட்டாங்க நாங்கள் இதுக்கு மேலே யாரையும் தூக்க வேணாம், இது அனுப்பினவங்களை வரைக்கும் போதும் அப்படின்ட்டாங்க. அதனால் அவர் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவரோட வேலை தப்பிச்சு அதுக்கடுத்து அவர் திருமணமாகி அதே கம்பெனியில் வேலை செய்யும்போது அவருடைய காதலிக்கு அவருக்கு திருமணமாகி இன்றைக்கி அந்த டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சார் பார்த்தீங்களா, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், அதில் பெரிய மேனேஜராக இருக்கார். அந்த மூலப்பொருள்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா அந்த செல்ஃபோனுக்கு, அதெல்லாம் பல கோடிக்கணக்கான ஒரு ரூபா கொடுத்து வாங்குவாங்க. அதில் இவர் கமிஷன் கிடைக்கும், மறைமுகமாக கமிஷன் கிடைக்கும். சரிங்களா? இவர் இப்போ ஒரு பொருளை பல பேர்கிட்ட வாங்குவாங்க. அந்த பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் உங்களுக்கு 10% கமிஷன் தரேன், 20% கமிஷன் தரேன், எங்கள் பொருளை வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க எந்தெந்த வெண்டார்ட்டேருந்து வாங்கினாங்களோ அந்த வெண்டார்ட்டேருந்து 5 மடங்கு 10 மடங்கு கமிஷன் வச்சு இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டாரு. இந்த விஷயம் விநாயகரை வணங்கின குத்தம் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம். அவர் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டுச்சு. இன்றைக்கி அந்த பொண்ணும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கின்னு பெரிய கோடீஸ்வரங்களாக இருக்காங்க. அதே கம்பெனியில் மிகப்பெரிய சீனியர் மேனேஜராக இருக்கார். இதுதான் விநாயகரை எளிதாக வணங்கினார், அவர் வாழ்க்கையை காப்பாற்றி விட்டார். அப்படிப்பட்ட நாளைக்கு இந்த சதுர்த்தி வழிபாடு அன்னைக்கு நாட்டு சக்கரை இருக்குது பார்த்தீங்களா, நாளைக்கு இரவு உங்கள் நிலவாசப்படியில் தூவி விடுங்க. அதை எறும்புகள் எடுத்து போய் சாப்பிடும். எறும்புகள் எடுத்தாவே விநாயகர் சாப்பிட்றதுக்கு சமம். விநாயகர் தான் எறும்போட ரூபத்தில் அவர் சாப்பிடுவார். ஏன் தெரியுமா? அரச மரத்தடியில் விநாயகர் வச்சுருக்காங்க. அரச மரத்தடியில் எறும்புகள் அதிகமாக இருக்கும். எறும்புகளுக்கு உணவு போடணும். அதேமாதிரி உங்கள் வீட்டில் இது பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அரச மரம் இருந்ததுன்னா அந்த அரச மரத்தில் நீங்கள் அந்த நாட்டு சர்க்கரையை தூவி விடுங்க. தூவிவிட்டு என்ன வேணுமோ மனசில் நினைங்க, உங்கள் வீட்டுக்கு அது தேடி வரும். உங்கள் வாழ்க்கையில் வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், சொந்த வீடாக இருக்கட்டும், விநாயகரை நீங்கள் வணங்குனீங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும். அந்த கிடைக்கிறது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நடந்துகிட்ருக்கும். ஒரு டைம் கேட்டனா ஒரு டைம் கொடுத்து வரலாம் விட மாட்டார். நான் இப்போ என்ன சொன்னேன், அவருக்கு அந்த வேலையை நினச்சிது, திருமணம் பண்ணார். இன்றைக்கி அந்த வேலையால் தான் இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரனாக இருக்கார். சரிங்களா? அந்த அளவுக்கு கமிஷன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கார். அந்தமாரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும், மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட்.